ஒரு குட்டி கதை கேட்கலாமா? நந்தனார்னு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் இருந்தார். அவருக்கு சிவபெருமானை பார்க்கணும், அவரை நல்லா வணங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஒரு சமயம் அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சி கொண்டு அவர் திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானை பார்க்கறதுக்காக போகிறார். வாசல்லேருந்து சிவபெருமான் சரியாகவே தெரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள்லாம் இவ்வளோ ஆசையாக வந்தோம், சிவபெருமானை நல்லா கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன இப்படி இருக்குது, இங்கே பார்க்கவே முடியல, இங்கே பாருங்கள் ஒரு மாடு, நந்தி மாடு ஒன்று வந்து மறைக்குது, எப்படி நாங்கள் பார்க்கறது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவபெருமானுக்கு நந்தனாருக்கும் இந்த வருத்தம் இருக்குது, அவரோட கூட வந்தவங்களுக்கும் இந்த வருத்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போகிறது. உடனே நந்தியை பார்த்து, நந்தி கொஞ்சம் நீ நகர்ந்து நின்றுக்கோ, என்னுடைய பக்தன் வந்திருக்கான், அவன் என்ன வணங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். நந்தி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நேர சிவபெருமானை பார்க்க முடியறது அப்படின்னு. எல்லாரும் நல்ல தரையில் விழுந்து வணங்கினாங்க. வணங்கின உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருந்தது. இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாத்துலேயுமே, கை கால்கள் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய சக்தி கிடைச்சது மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அவங்க நிறைய ஃப்ரெஷ்ஷாக உணர்ந்தாங்க. அதனால் நந்தனார்கிட்ட சொன்னாங்க, நீ சொன்னது சரிதான், சிவபெருமானை பார்த்து வணங்கின உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது இல்லை, இந்த கண், காது, கை, கால் எல்லாமே நல்ல வேலை செய்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. நந்தனார் சொன்னார், ஆமாம், இந்த கண், காது, கால், கை, தோல், மூக்கு, நாக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இறைவனை வணங்கிறதுக்குத்தான் கொடுத்துருக்கு. இறைவனை வணங்காமல் இதுக்கெல்லாம் ஒரு சக்தியும் இருக்காது அப்படின்னு சொன்னார். இதையே தான் திருவள்ளுவர் சொல்கிறார், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு. இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள். அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் யார் கொடுக்குறா அப்படின்னா, எல்லா ஆற்றலும் இருக்கிற இறைவன் தான் நமக்கு கொடுக்குறார். அதனால் இறைவனை வணங்கி நல்ல ஆற்றல் மிகுந்தவர்களாக நம்ம ஆவோம்.